ஹாய் சாரா, ஹாய் அம்மா. எப்படி இருக்கீங்க? நானே சாப்பாட்டுட்டேன். நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லித்தரேன் அம்மா. சரியா? சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல இருக்கிற அம்மா அப்பா தான் பெரிய அன்பு நமக்கு தராங்க எல்லாருக்கும். கரெக்டா? இந்த உலகத்துல இருக்கிற அப்பா அம்மாங்க உலக பிரகாரமான அப்பா அம்மாவோட அன்பு தான் பெரிய அன்பா கருதப்படுது. கரெக்டா? அவங்களே மாறினாலும் காட் வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிப்பார். புரியுதா? காட் வந்து என்ன பண்ணுவாரு? அக்செப்ட் பண்ணிப்பார். அவங்க டாட்டராகவும் அவங்க சன்னாவும் அக்செப்ட் பண்ணிப்பார். சரியா? அதனால காடோட அன்பு என்னைக்குமே என்ன பண்ணாது? மாறாது. காட் அந்த அன்பு மாறாது. சரியா? சரி. இது மாதிரிலாம் ஓடலாம் கூடாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தரேன், வா உட்கார். என்ன வேலை பண்ற? உட்காரு. எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எதுவா இருக்கு? புரி, உட்கார். சிக்ஸரா கீழ்படிய மாட்டியா எனக்காக? நீ நான் சொல்ற பேச்சு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன பண்ண போற இப்ப நீ அங்க? என்ன பண்ண போற? வாயில எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். வாய் வயிறு வலிக்கும். இப்ப எதுக்கு இதை தூக்கி போடுற சாரா? வீடியோ போயின்னு இருக்கு சாரா, இங்க வா. எஸ் சாரா, இப்படி பண்ற? சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா சாரா? அம்மா சொல்றது கேட்க மாட்டியா? கேப்பல, அப்புறம் எதுக்கு அடம் பிடிக்கிற? என்கிட்ட கொடு. சரி, ஓகே. அப்புறம் நீ சொல்ல, அந்த வசனம் சொல்லி கொடுத்தல, சொல்றியா? சொல்லு. தேவன் தேவன் அன்பாய் இருக்கிறார். நீ வசனத்தையே மாத்துற. ஏய், இப்படி வாடி. அங்க ஏன் நீ போத? இங்க வாடி, இங்க வாடி, இப்படி வாடி, இப்படி வாடி. எனக்கு கண்ணு தெரியலையா? எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது.